சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். நித்திய வாழ்க்கை வாழ்வது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? மகிமை மாட்சிமை மறைந்திருந்தோராய் கொடிய குருசை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. காலையில் தான் சொன்னேன், ஆண்டவரே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி. ஆமென். துதிக்கணும். சாத்தான் கூட ஆண்டவருடைய துதியை கேட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆண்டவரும் துதி எனக்கு கொடுங்கன்னு. ஆண்டவர் சொன்னார், நான் என் மகிமையை நான் அனாவசியமாக யாருக்கும் கொடுக்க மாட்டேன். முதலாவது துதி உமக்கு அது சேராது. ஆமென். இந்த ஜனத்தை எனக்காக நான் என்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, அந்தோ கல்வாரியில் இருமை அடைந்தே. கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை மறைந்திருந்தோராய் கொடிய குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறைந்திருந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாதுயம் தூய கல்வாரி அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாதுயம் தூய கல்வாரி அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, அந்தோ கல்வாரியில் அருமை. நல்ல கரங்களை தட்டி சிறுமை அடைந்தே தொங்கினான், சிறுமை அடைந்தே தொங்கினான். அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த எந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்களில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே. சிறுமை அடைந்தே தொங்கி. நல்ல கரங்களை தட்டி சிறுமை அடைந்தே தொங்கினான். முள்ளில் முடியும் சிவங்கி அணிந்து முள்ளில் முடியும் சிவங்கி அணிந்தும் குருதேவாடில் தவத்தோகினார். குருதேவாடில் தவத்தோங்கினார் வருந்தி மடிவோரை மீட்டிடவே. அந்தோ கல்வாரி. எல்லா கரங்களை தட்டி அருமை இரட்சகரே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே. குருவை அடைந்தே தொங்கினான், சிறுமை அடைந்தே தொங்கினான். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஜோதி தோன்றும் உன் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கின்றோம். ஜோதி தோன்றும் உன் தேசமுண்டு,
விசுவாச கண்ணால் காண்கின்றோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நின்று நாம் விண்ணோர் கீதங்களை பாடுவோம். அந்த வான்கரையில் நின்று நாம் விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அன்று மகிழ்ந்து சுத்தரில் நாறுதல் அடைவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதா அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி தரிசிப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். தேவநாமத்தை மகிமைப்படுத்தி அந்த மோட்சக்கரை அடைந்து வான் சேனையுடல் களிப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வான் சேனையுடல் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடிந்து விண்கிடத்தை நாம் தரிப்போம். இன்பராம் வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தூத சூழ்ந்து நின்று பாடுவார், கிட்டு நாம் யாவரும் மகிழ்வோம். தூத சூழ்ந்து நின்று பாடுவார், கிட்டு நாம் யாவரும் பாடுவோம். பக்தர் அங்கே மொழி சூடுவார், ஒரு மொழி அங்குண்டு எனக்கு. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நல்ல உற்சாகமாக நல்ல அபிஷேகத்தோடு கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எஸ், தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். என்னாலும் தேவனோடு இருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். என்னாலும் தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணி சாயலை நாம் கலைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன். விண்ணவர் சாயல் அடைவேன். தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். என்னாலும் தேவனோடு இருப்பேன். பூமியில் கூடாரமெங்கும் பலவீனமே
பாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயலாக மாறி தேவனோ நல்ல உற்சாகமாக கரந்தட்டி எஸ் தேவனோடு சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலனடையே. சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலனடையே. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளர் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன் என்னாலும். நல்ல கரங்கள் தட்டும். கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாத விழுந்து பணிவேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுரந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவான். இந்த தேகம் அழியும் கூடாரும், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரும், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உமதடிமை. ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உமதடிமை. கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா என்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்தே, ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன்.
ஆமாண்டவரே, என்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிக்கும்படியாகவும் காலமெல்லாம் ஜீவிய பாதையில் நான் நடக்கும்படிக்காகவும் இந்த 2 ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு மனமகிழ்ச்சியான நாளா எண்ணி இதை நான் ஆர்ப்பரிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளினை ஆசீர்வதித்தருளும். தூர தேசத்திலிருந்து கடந்து வந்தாலும் இந்த நாளில் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த மகிமையில் ஆராதனையை கண்டு கழிக்க, உற்சாகமாய் ஆராதிக்க நீர் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் கூட ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் அமெரிக்காவிலிருந்து நான் டிராவல் செய்து வந்தாலும் இந்தியாவில் இந்த நாளில், இந்த தேதியில், இந்த ஓய்வு நாளிலே 2 பிள்ளைகளுமாய் கணவனும் மனைவியும் நாங்கள் ஆராதனை செய்வது எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி. கடந்து வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. தம்பி மூமெண்ட் பண்ணால் ரோல் ஆகுமா? அப்படியே தானா? ரோல் பண்ணிக்கலாமா? நான் ஒரு இடமா நிற்க மாட்டேன் ராஜா. பிரைஸ் சொல்லலாம். ஆமென். ஒரு நிறைவான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஜபம் பெருசா, வார்த்தை பெருசா? ஜபம் பெரியதா, தேவனுடைய வார்த்தை பெரியதா? எது சார் பெரியது? எதுமா பெரியது? ஆமாம், வார்த்தை தான் பெருசு. ஜபம் தேவைதான், வார்த்தை மேலானது. வசனத்தை அனுப்பிதான் குணமாக்குகிறார். ஆமென். ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும். ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆனால் வார்த்தை ரொம்ப முக்கியம். யார் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பார்களாம்? தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன் அவரிடத்தில் அன்பாய் இருப்பான். ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும். வார்த்தை நமக்கு பிரதானமானது. வார்த்தை இல்லை என்று சொன்னால் ஜபமும் இல்லைதான். ஜபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 56 அதிகாரத்திலே 3 வசனம் எடுத்து வாசிக்கலாம். நான் பயப்படுகிற நாளில், எஸ், தாவீது சொல்றார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, நமக்கு ஒரு பயம் என்று வரும் பொழுது நாம் முதலாவது நம்புவது தேவனை. பிரைஸ் தி லார்ட். தேவனை நம்புவது தான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, இது கர்த்தருடைய நாளாயிற்று. இந்த நாள் எனக்குரிய நாள். இந்த நாளை கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தினார். இந்த பயம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் தேவனை நம்புகிறார்கள். 56:3 ஆபத்து நாளில் உம்மை நம்புவேன் என்று சொன்ன தாவீது 11வது வசனத்தில் என்ன சொன்னார்? தேவனை நம்புகிறேன். ஆமென். அப்படி அம்மா போடப்பட்டிருக்கு 11. நம்புவேன் இருக்கா? நம்பிக்கையா இருக்கிறேன். 3வது வசனத்துல தான் நம்புவேன். 11வது வசனத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த 2 வசனத்தை தாவீது குறிப்பிட காரணம் என்ன? அந்த சங்கீதம் 56 தலைப்பிலே பார்ப்போமானால், காத்தூரிலே தாவீதை கைது செய்தார்கள். காத்தூரிலே தாவீதை அரெஸ்ட் பண்ணாங்க. காத்தூரிலே தாவீதை கைது பண்ணும் பொழுது கூட அவர் தேவ சமூகத்தில் தேவ வார்த்தையை பேச ஆரம்பித்தார். 2வது வார்த்தையின் மூலமாய் ஜெபித்தார். 3வது பிரச்சனையின் மத்தியிலே அவர் துதித்தார். ஆமென். 57வது அதிகாரத்திலே தலைப்பு ஒன்று இருக்கிறது, சங்கீத தலைப்பு. அந்த தலைப்பு என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் வாசிக்கலாம்.
தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் ஏறிடாதபடி அல்தேஷ் என்னும் வாத்தியத்தில் தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆமென். இந்த 56, 57, 58 3 சங்கீதமும் ஒரு ஒத்துமை உண்டு. கெபியில போய் ஒதுங்குறாரு. தாவீது இந்த இடத்துல ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார் தகவல் கிடைச்ச உடனே இராணுவம் சுற்றி வளைக்கிறது. அந்த சுற்றி வளைக்கப்பட்ட அந்த வேளையிலும் அவர் தேவனிடத்தில் பேசுகிறார், ஜெபிக்கிறார், அவரை துதிக்கிறார். ஆமென். சரி, 56, 57, 58 என்ன நடந்தது? தலைப்பு வாசிக்கலாம். நான் கெட்டு போகாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் கெட்டு போகாதபடி அதே வாத்தியத்தில் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொழுது கூட பேசினார், ஜெபித்தார், அவரை துதித்தார். ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளில் கர்த்தராகிடேன், ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளில் கர்த்தராகிடேன், ராஜாவை என் கண்கள் காணட்டும். எல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாம் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாது ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவரும் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாது ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாம் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவுமேகாவுமானவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவுமேகாவுமானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே,
பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லா நாமத்திற்கும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகண மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே. துதிகண மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நம்புவதினாலும் நம்பிக்கை வைப்பதினாலும் இரண்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். சங்கீதம் 26 முதலாம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தாவே, லிசன். மனுஷங்கிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது மேடம் சார். மனுஷங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா அந்த நியாயம் தேவனிடத்தில் இருந்து தான் வரும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் சொல்லி யாருக்கு எந்த மனுஷங்கிட்டையும் எந்த விதத்திலும் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்போ தாவீது உன் மேல உன்னை நம்புற ஆண்டவர் சொல்றார். ஏன் அவர் நம்புறாரு? எதனால நம்புறாரு தெரியுமா? யாருக்கா தெரியுமா ஏன் தாவீது நம்பினார்? சார், அதாவது இந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆமென். அவர் சொல்றாரு, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். அப்ப ஒழுங்கான சர்ச்சுக்கு போறேன். 6:30 மணி சர்வீஸ், 9 மணி சர்வீஸ், ஒரு காலவருக்கு முன்னாடியே போறேன்னு சொன்னா அவரிடத்தில் நாம் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். உண்மைதானே? இன்னைக்கு எங்களுக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அந்த ப்ரோக்ராமில் இதில் போல அதிகாரிகள் எல்லாம் அழைச்சிருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்களெல்லாம். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு அதிகாரி, சேச்சா மற்ற ஆட்கள்லாம் உடுப்பா, எத்தனை மணிக்குப்பா ஸ்டார்ட்டு? 4 மணிக்கு சார். வர்மாவுக்கு ஃபோன் போடுங்க, அவர் 3:30 மணிக்கே வந்துடுவார். ஆமென். ஏன் அப்படின்னா, எல்லா விஷயத்திலும் நாம் டைம் கீப்பப் பண்ணும் பொழுது, சிலர்லாம் 10 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னா 9:55 கிளம்புவாங்க, வேகமாக வண்டி ஓட்டுவாங்க. இந்த சைடில் எந்தெந்த இடத்துல கேப் கிடைக்குதோ, உன் வண்டி அடிப்படாமல் மற்றவன் வண்டி அடித்து அவங்ககிட்ட திட்டு வாங்கி. ஆமென். எந்த காரியத்தை செய்தாலும் பொறுமை என்பது முதலாவது கிறிஸ்தவனுக்கு இல்லவே இல்லை. பொறுமை கிறிஸ்தவனுக்கு கிடையவே கிடையாது. ஆமென். நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றார், நான் உத்தமத்திலே நடக்கிறேன். காலையில் ஒரு காரியத்தை சொன்னேன். எரேமியாவிலே 17வது அதிகாரத்தில் 12வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். என் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு, பாருங்க சார், என் ஸ்தானம். ஒருவன் தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கவே கூடாதுங்க. ஒருத்தன் ஒரு ஸ்தானத்தை விட்டு இறங்குறான்னா அவனுக்கு உண்டான மகிமை எல்லாமே போச்சு. ஆமென். ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனை ரட்சிக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனை ரட்சிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஸ்தானத்தை வச்சிடறாரு. அந்த ஸ்தானத்தின் பெயர் மகிமை. ஆமென்.
அந்த ஸ்தானத்தின் பேர் என்ன? மகிமை. உன்னை நம்பி தான் ரத்தத்தை சிந்தினார். அதுவே பெரிய மகிமை. உனக்காக ரத்தம் சிந்தினார் என்பது அவர் நமக்கு செஞ்ச மகிமை. ஓய்வு நாள் என்பது நமக்காக உண்டாக்கின ஒரு மகிமை. என்ன ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க, ஐயா இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, இப்படிலாம் பைபிள் இருக்க, அவர் ரெஸ்டே எடுக்க மாட்டாராமே, ஆனால் 6 நாள் உலகத்தை படைச்சாரு, 6ஆவது நாளில் மனுஷனை படைச்சாரு, படைச்ச உடனே ஏன் போய் ஓய்வு எடுத்தாருன்னு நல்ல கேள்வி கேட்டமான்னு. அருமையான கேள்வி. ஏன் ஓய்வு எடுத்தார் தெரியுமா? அவர் ஆதாமை உருவாக்கும் வரையில் அவருக்கு டயர்டு இல்லை. ஆதாமை உருவாக்கும் பொழுது கூட அவருக்கு டயர்டு வரல. ஆனால் ஒரு துணையை உருவாக்கணும் சொல்லி ஏவாளை உண்டாக்குனார் பார், அப்போ தாமா அவருக்கு டயர்டே வந்துச்சு. இதை உருவாக்கி என்னென்ன பண்ண போதோ, அவனையாவது மண்ணிலேருந்து உருவாக்கணும், ஏதோ அவனை ஒரு வழியில் கொண்டு போயிடலாம். இது விழாவில் எடுத்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங் அண்டு போல்டு. அதனால் இது என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியலையேன்னு அந்த டயர்டில் தாமா போய் படுத்துட்டார். ஏன்னா ஆதாமை படைக்கும் பொழுது மண்ணை பிடிச்சாரு, ஒரு ஷேப் வந்துச்சு, சுற்றி சுற்றி வந்தார், ஒவ்வொரு பார்ட்ஸாக படைச்சார். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஏவாளை விழாவை விளம்பை எடுத்துட்டு இது எப்படா ஷேப்பை உருவாக்கணும்னு ரொம்ப டயர்டாக்குனார். ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார், ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அது எத்தனை நாள் ஆச்சுன்னு தரல ஒன்று படைக்கும். இது சொல் பேச்சு கேட்காது, இது வீடு விடா நுழையும், இது வச்சு தான் சட்டம், ஏன் சர்ச்சுக்கு வரணும் லா பாயிண்ட்லாம் பேசும், இது கெடுத்தது போதாது புருஷனையும் கெடுக்கும், இது பாதியில் எழுந்து போத்து 10 பேரை கூப்பிடணும் போவோம், எதுக்கு இந்த விழா எலும்பை எடுத்தோம், எதுக்கு இதை படைச்சோம் சொல்லி அதில் டயர்டு தாமா ஓய்வு நாள். ஆமென். சார் எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன பெயரை வைக்கிறதா? சாரால், அன்னாள், மார்த்தாள், மரியாள்னு. யாருக்காவது ஏவாள்னு பேர் வச்சுருக்காங்களா? யாருக்காவது அந்த பேர் வேணுமாம்மா? ஏவாள் என்னம்மா தப்பு பண்ணாங்க? ஏம்மா ஏவாள் எதாவது தப்பு பண்ணாங்களா? மரம் ஏர்ந்து ஒரு தப்பா? மரம் ஏர்ந்து தப்பாம்மா? தப்பு இல்லையா? ஏன் ஏறுன நீ? ஏன் ஏறுன? சாத்தான் சொல்றான், தேவன் என்ன சொன்னார், நம்ம என்ன சொல்லியிருக்கணும், நம்ம என்ன சொல்லியிருக்கணும், இதை பார்ப்பா, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நீ ரொம்ப பேசுகிற, உன்னை விட நான் நல்லா பேசுவேன், நான் அமைதியாக இருக்கிறேன், என் வீட்டுக்காரர் ஏதோ பொழப்புக்கு போயிருக்கிறாரு, சீக்கிரம் வந்துடுவார், வந்த பேருக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏவாள். சொல்லியிருக்கணுமா? சொல்லக்கூடாது. ஆனால் புருஷனை போக விட்டுட்டு இந்த ஏவாள் அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுது. ஆமென். சுவாரஸ்யமாக பேசி பிரச்சனையை உண்டாக்கி. ஆமென். அப்போ ஏதனை விட்டு ஆதாம் வெளியே அனுப்பினதற்கு யார்மா காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? ஏவாள். பிசாசு கிடையாதுமா, அது நல்ல கேரக்டர். ஏவாள் தான் காரணம். சார் ஒரு ஜென்ஸு ஏதாவது வீட்டில் தொலைச்சிட்டா தேடுவான். மனைவி சொல்லுவாங்க, என்ன விட்ட, இங்கே வச்ச காணோம், தேடு தேடு, எங்கேயாலும் தேடு. இது கூட சேர்ந்து தேட மாட்டாங்க. நீ தேடு தேடு, நான் ஜாக்கெட் கடை வரைக்கும் போய் வரேன். அதே மனைவி தொலைச்சிட்டு கணவன் கேட்பார், ஏமா அந்த மோதிரம், குழந்தை மோதிரம் எங்கம்மா வச்சேன்னா, எனக்கு என்ன தெரியும், யாரை கேட்குற, புதுசாக கேட்குற, என்கிட்ட கொடுத்து எப்போ கொடுத்த, என்னைக்கு கொடுத்த, நீ இதெல்லாம் வச்சுக்காத, புரியுதா, இதெல்லாம் பேசாத. நாங்கள் அப்படியே அடங்கிடுவோம். ஏன் தெரியுமா? ஏதெனில் ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் முடியாமல் இருக்கு. பிரைசலான். ஏன் சொல்ல வருகிறேன்? கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். கர்த்தர் நம்புறவன் என்ன பண்ணுவான்? செழிப்பாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவன் பாக்கியவான். இதான் வித்தியாசம். ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். அப்ப நிரந்தரமான லைஃப் எங்க இருக்கு தெரியுமா? எரேமியா 17வது அதிகாரத்தில்
5வது வசனம் எடுத்து வாசிங்கள். நிரந்தர ஆசீர்வாதம். மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. அப்போ நம்பிக்கை உள்ள வாழ்க்கை எது, நம்பிக்கை உள்ள வாழ்க்கை எது என்று சொன்னால், எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். இங்க பாருங்க, அங்க மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து. ஆமென். ஒரு கல்யாணம் வீட்டில் நடக்குதுன்னா தாய் மாமா இருக்கிறார், கண்டிப்பா இருக்க மாட்டார். நாத்தனார் எழுதுவாங்க, மச்சினம் செய்வோம். யாரும் செய்ய மாட்டாங்க சார், யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகிற பொண்ணு இருக்குதுன்னா, எந்த குடும்பத்தார் நடு ரோட்டில் பார்த்தா கூட நல்லா இருக்குதான்னு கேட்டுட்டேம்மா, என் வீட்டில் ஒரு பொண்ணுக்குது மாப்பிள்ளை பாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிறத புற்றி நீ தள்ளக்கூடாது. ஆமென். வீட்டில் இருக்கிறத வீட்டில் தான் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. பெற்றவங்களுக்கு தெரியும் கல்யாணம் எப்போ பண்ணி தருவாங்கன்னு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. இது ரெண்டு தான். அப்போ நிரந்தரமான ஒரு லைஃப் எதுன்னா, 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது நிரந்தர ஆசீர்வாதம், டெம்பரவரி அல்ல, நிரந்தர ஆசீர்வாதம். இதைத்தான் யோபு ரொம்ப தெளிவா சொல்றார். யோபு புஸ்தகத்தில் 37வது அதிகாரம் நினைக்கிறேன், 37ல் 5வது வசனத்தில் யோபு ரொம்ப தெளிவா அழகா எடுத்து சொல்றார். வசனத்தை கவனிக்கலாம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியவிதமாய் குமர பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தையும் அவர் செய்வார். அப்போ இதுல 2 சென்டென்ஸ் வருது. யோபு தேவனையே நம்புகிறார், யோபு தேவன் மீது நம்பிக்கையை வைக்கிறார். அப்போ நம்புவதினாலும் ஆசீர்வாதம் வருது, நம்பிக்கை வைப்பதினாலும் ஆசீர்வாதம் வருது. இதுல ஜபம் வருதானா? ஜபம் வரல, வார்த்தை மேலானது. இப்போ இது எங்க ஹையஸ்ட்ல இருக்கு? ஹை எதுல இருக்கு? அதனால ஒருத்தன், ஒரு மனுஷன் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவானால் அவன் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப ஜபம் என்னையா பண்ண? ஜபம் ரொம்ப முக்கியமானது. வார்த்தையை கொண்டு ஜபிப்பது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம ஜபிக்கிற ஜபம் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்களா, யாராவது சகோதரிமார்களையோ ஒரு 6 சகோதரர்மார்களையோ ஒரு குடும்ப ஜபத்திலேயோ வெளி இடத்துலையோ இல்லை சர்ச்சிலேயோ ஜபிக்க சொன்னா, ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்திர என்னை ஏன் இதுக்கு அந்த ஆளை பிடிச்சி எடுக்கிற? நீ எதுக்கு அந்த மனுஷனை பிடிச்சி தொந்தரவு பண்ற? அண்ணாலை ஆசீர்வதித்தீர, சாராலை ஆசீர்வதித்தது, ஏமா உன்ன வரைக்கும் பேசுமா, உன்ன வரைக்கும் பேசு பிரதர். எதுக்கு தேவையில்லாத அவங்களெல்லாம் எப்படி ஜெபிச்சாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சர்ச்சில் மொக்காடம் போடுறது கிடையாது, சர்ச்சில் முழங்காலும் போடுறது கிடையாது, சர்ச்சுக்கு வருத்த லேட்டு, எங்க பாஷையில் அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட். தப்பா எடுக்காதீங்க. இதுல வேறு முழங்கால போடுறது கிடையாது, சர்ச்சை சீக்கிரம் வரது கூட, வேதம் தூதிக்குது எதுவுமே இல்லை. ஆனால் அண்ணாலை ஆசீர்வதித்தது, ரூத்தை ஆசீர்வதித்திரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்திரு, யோபை ஆசீர்வதித்திரு. அப்போ ஏன் நம்ம ஒன்று ஆசீர்வதிக்கல? நீ செய்யற ஜபம் சரியில்லை. ஆமென். நீதிமொழிகள்ல 28வது அதிகாரத்தில் 13வது வசனம் எடுத்து வாசிங்களேன். 28:13 எடுத்து வாசிக்கலாம். என்னமா? நீதிமொழி 23:18 வாசிங்க. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அப்போ தேவன் ஒரு முடிவை உனக்கு வச்சிருக்கிறார்.
அந்த முடிவு என்ன தெரியுமா? நீ வச்சிருக்கிற நம்பிக்கையும் நீ வச்சிருக்கிற நம்புகிற காரியமும். அப்ப தேவனை அவர் மேல் வைத்த விசுவாசத்தில் நீ வச்சிருக்கிற அந்த நம்புகிற விஷயமும் அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவு தேவனிடத்தில் மாத்திரமே உண்டு, தேவனிடத்தில் மட்டும்தான் உண்டு. அந்த முடிவு என்ன சார்னா நிச்சயமான ஒரு முடிவு. அந்த நிச்சயமான ஒரு முடிவு தான் உன் நம்பிக்கையும் உன் நம்புகிற காரியம். அது மனுஷன் மீது வைக்காமல் தேவன் மீது வைத்தபடியினால் அது ஒரு நாளும் வீணாகாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப யோபு ஏன் சொன்னாரு? அவருடைய சத்தம் முழக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். கிரகிக்க கூடாத ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் என்று சொன்னால், நாம ஒன்று நினைச்சா அவர் 5 செய்வார். நாம 5 காரியம் நினைச்சா அவர் 10 காரியம் செய்வார். அப்ப நாம் என்னத்தமா செய்வோம்? ஆண்டவிடத்தில் ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், ஆண்டவிடத்தில் 2 தான் கேட்டேன். ஆனால் அவரோ நான் கிரகிக்க கூடாத அதிசயத்தை எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். கிரகிக்க கூடாத அதிசயத்தில் செய்தார். சமீபத்தில் ஒரு பயங்கர மழை வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நாள் நைட்டு அந்த மழையில் நான் காரில் மாட்டிக்கிட்டு காரு வந்து ஃபுல்லாக தண்ணி, பயங்கரமான தண்ணியில் மாட்டிக்கிட்டு வண்டியை வந்து ஆஃப் ஆக போது நான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வண்டியை நிப்பாட்டிட்டேன், வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓரமாக போயிட்டேன். மழையில் ஓட்ட முடியல. ஆனால் ஒரு லாரியில் ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்துட்டு பெரிய பெரிய கடப்பாரை குச்சியெல்லாம் கொண்டு வந்தாங்க. குச்சியெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்படி பார்த்தாங்க, காரை பார்க்க. இது கார் யாருதுங்கன்னு கத்துறாங்க மழையில். நான் சொன்னேன் ஏன் கார் தான். ஏங்க என்னங்க ஆள் நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதை கூட நான் ஒரு கயிறு, அந்த கயிறு இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் கார் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் அந்த பெரிய பள்ளத்தில் உள்ளே போய் காரு உள்ளே போயிருக்கும், நான் மேலே வந்திருப்பேன். இதான் நடந்திருக்கும். அப்போது என் காரை கயிறு கட்டி பின்னாடி இழுத்துட்டாங்க. அப்புறம் வடிஞ்சு போச்சு, தண்ணியை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது மெக்கானிக் ஷெட்டில் நான் விட்டு வச்சுருக்கிறேன் காரை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை நான் சார்ந்து வாழாமல், தேவனை நம்பாமல், தேவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு நான் இங்கே நின்று இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவனை நம்புவதும் அவர் மீது நம்பிக்கை வைப்பதும் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஏன் சங்கீதக்காரன் தாவீது இந்த காரியத்தை சொன்னார் தெரியுமா? சங்கீதம் 3வது அதிகாரம், சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர். ஆமென். அவர் சொல்றார், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர். ஏன் இந்த வார்த்தையை தாவீது பயன்படுத்தினார்? முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதே அதிகாரத்தில், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறார்கள், அநேகரமாய் இருக்கிறார்கள். அப்ப சேலா என்பது இடைச்சொல். ஆமென். சேலா என்பது இடைச்சொல். இந்த மியூசிக் வாசிக்கும் போது பியூஜத்துக்கு கேப் விடுறாங்கல்ல, அந்த மாதிரி சேலா என்று சொன்னால் மூச்சு பிடிச்சு பேசுறாராம் அந்த 2 வசனத்தை. ஆமென். அதுக்கு தான் இடைச்சொல் சேலான்னு வருது. ரெஸ்ட் கொடுக்கிறார். ஏன் ரெஸ்ட்னா, இவ்வளோ பேசிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பேசணும் என்பதைத்தான் 3வது வசனம் வருகிறதினாலே அந்த 2வது வசனத்திற்கும் 3வது வசனத்திற்கும் இடைச்சொல் தான், அந்த ரெஸ்ட் கொடுக்கிற அந்த இடைச்சொல் தான் சேலா. நிறைய பேருக்கு தெரியாத அர்த்தம். அப்போ 2 இடத்துல சொல்றாங்க, ஆண்டவரே கோயம்பேட்டில் பிரச்சனை, மதுரவாயில் பிரச்சனை, இந்த பக்கம் திருவர்காட்டில் பிரச்சனை, வேலை மேலே பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. ஆனால் என்ன சொல்கிறானுங்கன்னா, அவன் கிறிஸ்தவன் தான், அவன் கிறிஸ்தவன் தான், ஆனால்
அவங்க ஆண்டவர் அவங்கள காப்பாற்ற மாட்டாரு. ஆமே, அவங்க ஆண்டவர் அவனை காப்பாற்ற மாட்டாரு. இப்பவே இவன் லட்சணம் இவ்வளோ மோசமா இருக்கு, இன்னும் போக போக இன்னும் மோசமா இருக்கும். நிச்சயமா நமக்கு எல்லாமே தெரியுது, இவன் பிசினஸ் காலி, இவன் குடும்ப லைஃப் காலி, இவன் நோய் வாய்ப்பட்டிருக்கான், இதிலே இவன் சாவ போறான் என்று மனுஷர்கள் சொன்னாலும் 3வது வசனத்தில் தாவீது அவர் மூச்சு பிடிச்சு பேசினவர் இப்ப மறுபடியும் தேவன்கிட்ட என்ன சொல்றாருன்னா ஆனாலும். பாத்தீங்களா, ஆங்கிலத்தில் பட் அப்படின்னு வரும். அந்த பட் என்ற வார்த்தை இங்கு சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம். பிரைஸ் தி லார்ட். நீ சூழ்ந்துள்ள என் கேடகம். பிசினஸ் காயிலே ஆடும் சொல்லி அவன் சொல்றான், நான் வீடை வித்துருவேன்னு அவன் சொல்றான், இவன் கடங்காரலாம் சாவான்னு அவன் சொல்றான், என் புது கல்யாணம் நடக்காதுன்னு அவன் சொல்றான். ஆனாலும் கர்த்தாவே என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை நீர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறாய். மனுஷன் அப்படி சொல்றான், ஆனா நான் இப்படி சொல்றேன். ஏன் தெரியுமா? 4வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலளித்தார். அதமும் ஆனந்த சத்தத்தோடு நல்ல உற்சாகத்தோடு மூச்சு பிடிச்சு தேவனை துதிச்சதுனால, அந்த வார்த்தையை பேசினதினால அதுக்கு மேல கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. அப்பதான் சேலா என்ற இடைச்சொல்லும் அங்கு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம வீட்டில் யாராவது கோபமா பேசுவாங்க, ஐயோ அவன் பயங்கரமான கோபக்காரன், அவன் நல்லவன். அவன் யாரு? வீட்டில் நிறைய பேர் கோபப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவன் யாரு? நல்லவன். கத்துவான், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான். கத்துவான், அவன் கத்துறதுல எந்த பொய்யும் இருக்காது. அவோ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, வாய் செத்தவோ, வாயே திறக்க மாட்டாவோ, கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து ரொம்ப அமைதி, ஊமை குசும்பு ரொம்ப தாசி, ஊசி குத்துறது கூட நமக்கு நல்லா தெரியும், ஆனால் அவ குத்துறது தெரியாது. ஆமென், அல்லேலூயா. பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் எடுத்தம் கவுத்தன்னு, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா, அமைதியாக இருக்குது, அப்படி இட போடக்கூடாது. உன் அமைதி அதுக்கு எடுத்துரும். ஆமென். சங்கீதம் 65, சங்கீதத்தில் 65 62 5வது வசனம், என் ஆத்துமாவே. பார்த்தீங்களா, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதுதான். அர்ஜென்ட் படக்கூடாது. ஆமென், அர்ஜென்ட் படவே கூடாது. என் ஆத்துமாவே நீ அமர்ந்துரு, சர்ச்சுக்கு ஒழுங்கா வா, நேரத்தோட வா, சீக்கிரம் வா. காலையே மனைவி வந்தாங்க, சாட்சி சொன்னேன் நான், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு மேலே தூக்கம் வராது, தூக்கமே வராது 3 மணிக்கு மேலே. காலையில் இருந்தால் நானும் மனைவி டீ சாப்பிடும்போது 1 hour பைபிள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் சொன்னாங்க 62 வயசாகி கூட அவர் அப்படியே இருக்கிறார் என்று சொன்னால், ஆமென், என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு. அப்புறம் நான் நம்புகிறது அவராலே வரும். பிரைஸ் தி லார்ட். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு பிரதர். அந்த பிசினஸ்ல உன் ஆத்துமா ரொம்ப அமைதலா இருக்கணும். நீ எதை குறித்து நீ நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த நம்பிக்கைக்கு பதில் அவரே கொண்டு வருவார். ஏற்ற காலத்தில் உன்னை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அதை தான் சொன்ன எரேமியாவில் 17வது அதிகாரத்தில் 13வது வசனம் எடுத்து வாசிங்க சீக்கிரம். என்னுடைய பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் உன் லெவலை வச்சிருக்கிறார் சார். அப்போ உன்னுடைய ஸ்தானம் மகிமையுள்ள சிங்காசனம் என்று சொன்னால் நீங்க ஏன் சார் சர்ச்சுக்கு சீக்கிரம் வர மாட்டீங்க சொல்லுங்க.
உன் ஸ்தானம் மகிமையுள்ள சிங்காசனம். ஏன் பைபிள் படிக்க மாட்டேற? உன் ஸ்தானம் மகிமையுள்ள சிங்காசனம், ஏன் துதிக்க மாட்டேற? உன் ஸ்தானம் மகிமையுள்ள சிங்காசனம், ஏன் ஜெபிக்க மாட்டேற? உன் ஸ்தானம் மகிமையுள்ள சிங்காசனம், ஏன் எல்லார் வீட்டில் போய் நுழையிற? ஆமென். அடுத்தவன் உன்னை வேண்டி விரும்பி கூப்பிடணும் சார், அதுதான் சார் விஷயம். இந்த வழியா வந்த திடீர்னு உன் ஞாபகம் வந்துடுச்சு, இயேசு ஞாபகம் வராது, இயேசு ஞாபகம் வராது. ஆமென். ஆனா நீ யோசனை வந்து திடீர்னு போனியே, அவனுக்கு அந்த நேரம் நீ வருவன் யோசனை இருந்துச்சா? இருந்துச்சாமா? வாய்க்கு தெலுங்குலண்ணா, வாய்க்கு தெலுங்குலண்ணாமா சார், வாய்க்கு தெலுங்குலண்ணா என்னதே மோரா? யாரால கேட்டனா? அதால கேட்டேன். அந்நியன் உன்னை சலித்து வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால வைக்காதன்னு வசனம் இருக்கு. ஆமென். இருக்கிற நேரத்தில் உன் வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு நேரம் இருக்கும் பொழுது நீ ஜெபி. ஏன் தெரியுமா? உன் ஸ்தானம் மகிமையுள்ளது. ஆமென். உன் ஸ்தானம் மகிமையுள்ளது. நீ ஒரு வழியா போற, உன் கூட பிறந்த அக்கா வீடு அங்க இருந்தாலும் போவாத, நேரம் போயிரு. உள்ள போனீங்கன்னா சொத்து பிரச்சனை பேசுவாங்க. நேரா போன அந்த ப்ராப்ளத்துக்கு வழி இல்லை. என் குவாலிட்டி அதுதான். எங்க போனாலும் என் சொந்தக்கார வீடுலாம் வரும், ஒரு நாள் கூட அவங்க ஞாபகம் வராது. ஆமென். எனக்கு முழுக்க 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 அவர் ஞாபகம் தான் இருக்கும். நேற்றுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, 40 பேர் பாடி, 40 பேர் செத்துட்டான். ஒரு 1.5 வயசு குழந்தை என்னையா பண்ணிச்சு? என்ன இன்னைக்கு நிறைய சபையில் கூட வாலிப பசங்க குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன், ஜெபிக்கிறதுக்கு வீட்டுக்கு போனேன். அந்த ஆள் இருந்தார். அப்போ ஐயா நல்லா எங்கே பையன் விஜய் வராரா ஐயா? யார்? மோசேபா அவரு? யார்? விஜய் வராரியா? யார் பிரதர்? ஐயா அந்த தாவே கால விஜய். சரி எங்கே வராரு? ஏதோ ஒரு ஊரில் விக்கிரவாண்டிக்கு வராரான்னு. இவன் வீடு பெரம்பூர், அவன் போயிருக்குது விக்கிரவாண்டி. ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்ததில்லை. ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்ததில்லை. சார், அநியாயம் அக்கிரமத்தை நீ பெருக பண்ணினால் நீ பெருக வேண்டிய கிருபையையும் விசுவாசத்தையும் எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு போயிடுவார். உனக்கு என்ன மாதிரி ஸ்தானம் மகிமைன்னு பேர் வச்சிருக்கிறார். சர்ச்சுக்கு வரவே மாட்டீங்களா சார்? அங்க வர விக்கிரவாண்டிக்கு இவன் 10,000 ரூபா செலவு பண்ணி போயிருக்கான். அங்க வந்தவர் பிராங்க்லின் வந்துட்டியாப்பா, உனக்காக தான் காத்துந்தான்னு சொன்னாரா? இவனை யாருன்னு அவனுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியுமா? அவனுக்கு வர மாட்டுது. நல்லா யோசிச்சு பாரு. நமக்கு இருக்கிற ஒரே தலைவர் இயேசு, பிரதானமான தலைவர். ஆமென். அப்ப இந்த 14வது வசனம் வாசிமா, எரேமியா 17:14 வாசிங்க. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்போது ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் ஏன் சொன்னாரு? ஏன் சார் சொன்னாரு? நல்ல ஒரு அருமையான சபை சார் இது. நான் உண்மையிலே காலையில் உட்காந்து யோசனை பண்ணேன், ஐயோ ஆண்டவர், இந்த மாதிரி சர்ச்சு மட்டும் வருமா கட்சிருந்தா. போகும்போது ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், ஜாக்லின் இந்த மாதிரி சர்ச்சு கூப்பிட்டாங்களா அதோடு வா, இதெல்லாம் யோசிக்காத, புரியுதா? நடக்காததெல்லாம் பேசாத, என்னை எங்கேயும் இறக்கி விட்டுரு அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க. ஏதோ காலையில் நல்லா பிரசங்கம் பண்ணேன், நான் அதை யோசனை பண்ணின்னு வந்தால் கூப்பிட்டவன் தள்ளி கை வைக்கிறேன், அந்த சர்ச்சு நல்லா இருக்கு. இல்லை ஜாக்லின் சும்மா இந்த நொல்லை ஜாக்லின் இறக்கி விடுன்ட்டு என்எஸ்கே நகரில் இறக்கி விட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போனால் தான் அது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஆமென். ஸோ நல்லா கவனிக்கணும். அதில் 20வது வசனம் வாசிமா. அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த இந்த
இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதர் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமில் எல்லா குடிகளும் ஆகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். அல்லேலூயா. பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் தான் வர வீட்டு வாசல்ல. ஆமென். பேதுரு என்ன எம்பிபிஎஸ் படிச்சாரு? சாதாரண ஒரு அன்எஜுகேட்டட் மேன், ஒன்லி தி காட் சர்வெண்ட், நல்ல தேவ மனுஷன். அவனை கேட்டாங்க, போபு பீட்டர், என்னப்பா இவ்வளோ காஸ்ட்லி போட்டு, இவ்வளோ காஸ்ட்லி நெட்டு, இதெல்லாம் விட்டுட்டு எங்கப்பா போறேன்னா, அதோ போகிறாரே, அவர் என்னை கூப்பிட்டார், அவர் மீன்களை மாத்திரமல்ல மனுஷனையே பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன் என்று சொன்னார். அவர் பண்ண பிரசங்கம் 3000-5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஐயா, பேதுரு யாருக்கிட்டையும் பணம் கேட்கல, அவர் காலை தேடி கோடி கோடியா பணம் வந்து கொட்டுச்சு. ஆமென். இந்த வசனத்தில் வேதம் சொல்லுது, அநியாயமாய் பணம் சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டும் அவையும் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமம். அப்ப 21வது வசனத்தை போடுங்க டிஸ்பிளேல. நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமில் வாசலுக்குள் கொண்டு வராதபடிக்கும். ஒவ்வொரு சர்ச்சும் எருசலேமின் வாசல் பிரதர். இங்க உள்ள வரணும்னா ஒன்று கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அநாதி ஸ்நேகத்தினாலே நீ இழுத்துக் கொள்கிறவர், கிரகிக்க கூடாத அற்புதங்களை செய்கிறவர். இதை மட்டும் சொன்னால் உன் சுமைகளை அவர் இறக்கி வைப்பார். இங்க வந்துட்டு ஆண்டவரே 5 லட்சத்தை தீக்கணும், என் 10 லட்சத்தை தீக்கணும், அவன் 10 லட்சம் எனக்கு கொடுக்கணும், இது வரைக்கும் வரலன்னா யாரையா கொடுத்த? சர்ச்சில் ஆண்டவருக்குன்னு கரெக்டாக தசபாபாங்க கொடுக்க மாட்டேன், இந்த மாதம் கொடுக்க வேணும், இந்த மாதம் மாட்டில் மாற்றிக்கலாம், அடுத்த மாதம் மொத்தத்தை அவனை அறுத்துன்னு விடுவான். ஆமென். நான் சொல்லலை சார், 22 சொல்றார். 22 போடுங்க பிரதர். ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமைகளை வெளியே கொண்டு வராதபடிக்கும் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாராவது ஒரு கெஸ்ட் வராங்க, நான் மட்டும் வீட்டை சுத்தப்படுத்துற, மற்ற நாள் கால் வச்ச மண்ணு மண்ணா ஓட்டுது. கெஸ்ட் வருவேன், ஹாலை மட்டும் பார்த்துட்டு போக மாட்டான் பிரதர், திடீர்னு ரெஸ்ட் ரூம் கூட போவான். ஆமென். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீட்டை தினமும் சுத்தப்படுத்தணும். ஏன் தெரியுமா? சாலமோன் மண்டபத்தில் உலாவுகிற கர்த்தர் ஒவ்வொரு திருசபையிலும் உலாவுகிறார். ஓய்வு நாளை கனப்படுத்துங்க சார், ஓய்வு நாளை கனப்படுத்துங்க அம்மா, எந்த வேலையும் செய்யாதீங்கன்றார். ஏன் தெரியுமா? 23 வாசிங்க பிரதர். அவர்களோ கேளாமல் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்துகிறாங்க. கழுத்தை என்ன பண்றாங்களா? கடினப்படுத்துகிறாங்க. இப்படி படுத்து கடினப்படுத்த கழுத்து இப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும். ப்ளவுஸ்லாம் போட முடியாது, கை இங்கே இருக்கோ, கை எங்கேயோ போகும். கடினப்படுத்தவே கூடாது. நீ எவ்வளோ தான் டெய்லர் இடவை தூக்கி தையி இறக்கி தையலாம், அப்படி அவ்வளோதான் தைய. ஏன்னா கழுத்து இப்படி இருக்குது. ஷர்ட்டெல்லாம் போட முடியாது, இப்படித்தான் இருக்கும் ஷர்ட்டெல்லாம், அப்படியே போடும் ரோட்டில். ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துங்க. சீக்கிரமாக வாங்க சார். நான் உங்கள் வீடு துபாயில் ஆகுது, தடிக்கு விழுந்தால் பக்கத்து திரும்புறது. ஆமென். சில கல்யாணத்துலலாம் பொண்ணுங்களெல்லாம் 500 கிலோமீட்டர்லேருந்து பொண்ணு கல்யாணம் எவ்வளோ அடிச்சாலும் அப்போ தான் போக மாட்டாங்க. பக்கத்து தெருவிலே பொண்ணு இருக்கிறதுனால அடித்தா உடனே அடுத்த தெருவுக்கு வந்துடுது. 24 வாசிக்கலாம் பிரதர். நீங்கள் என்னவெனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசலுக்குள்ளே சுமைகளை கொண்டு வராதபடிக்கும் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கும் என் சொல்லை கேட்பீர்களானால். ஆமென்.
சொல்ல கேட்பீர்களானால் 25 சொல்றார், அப்பொழுது தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும் ரதங்களில் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறி வருகிறமாகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசலுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றென்றைக்கும் குடியுள்ளதாயிருக்கும். பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் தேவன் கொடுப்பாராம். அந்த பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் எங்க தெரியுமா? பூமியில் இல்லை, நமக்கென்று ஒரு நிரந்தர வீடு, அதுவே பரலோகம். அப்போ இதுல ஏதாவது ஜபம் வருதானா? ஜபம் வரவே இல்லை. ஏன் வரல தெரியுமா? வார்த்தை தான் தேவன் முதலாவது எல்லாவற்றையும் உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையினால தான் தேவன் என்ன பண்ணார்? உருவாக்குறார். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுக்குன்னு 24 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. புரியுதா? லிமிட்டாக சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 6 வேளை பிரித்து சாப்பிடுங்க. 8 தோசை சாப்பிட்றான்னா ஃபஸ்ட்டு 2 சாப்பிடுங்க. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு 3 சாப்பிடுங்க. மீதி 3 இருக்குதா, அதை ஒரு 1 மணிக்கோ இல்லை சாயந்தரமோ சாப்பிடுங்க. நல்லா வாக் பண்ணுங்க. லேடிஸு நல்ல வாட்ரு தண்ணி குடிங்க. நியூட்ரஸுக்கு ப்ராப்ளம். இப்போ எங்கே பாரு இந்த நியூட்ரஸ் ப்ராப்ளம், நிறைய தண்ணி குடிக்கிறது கிடையாது. மிஷின் கூட நைட்டில் 12 மணிக்கு 10 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறான். மிஷின் 24 மணி நேரமாக அரைக்குது. அதெல்லாம் லிமிட்டாக இருங்க, லிமிட்டாக சாப்பிடுங்க. ஜென்ஸு கூட அப்படி தான். ரோட்டில் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது பல 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 இருந்துச்சுன்னா அது பஜ்ஜா போண்டாவான்னு கிட்ட போய் பார்ப்பேன். அது விஷம். புரியுதா? அதனால் லிமிட்டாக சாப்பிடுங்க சார், லிமிட்டாக இருங்க. சம்பாதனையை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க. பொத்தல் பையில் போடாதீங்க. தேவ பயம் இருக்கணும். தேவ வார்த்தையை கனம் பண்ணுங்க. மருத்துவமனைக்கு போக வேண்டாம். தேவையில்லாத செலவுகள் இருக்காது. ஒழுங்காக குடும்பத்தை நடத்த பாருங்க. ஓய்வு நாளை நீங்கள் ஆசாரியனால ஒழுங்காக நீ ஆராதனை பண்ணு. ஓய்வு நாளை கனம் பண்ணினால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நிரந்தர ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். கடைசியான ஒரு வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சொல்வோம். நல்ல தபையிலாளருக்கு பாட முடியல, நேரம் அதிகமாகுது. எடுத்து வாசிங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8:3 எடுத்து வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறானா. மத்திய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனம். மத்திய 17:18 எடுத்து வாசிக்கலாம். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அவனை விட்டு புறப்பட்டது, சுஸ்தமானான். அப்பொழுது இயேசுவிடத்தில் தனித்து வந்து, ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டான். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான், கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் இந்த மலையை பார்த்து சொல்லுங்க, அது அப்புறம் போ, ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப எடுத்து வாசிங்க. சங்கீதம் 46:1. 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். எஸ், ஆமென். அவரை தவிர நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அதனால தான் தாவீது ரொம்ப தெளிவா பேசினார். அந்த 56:12 எடுத்து வாசிக்கலாம். சாரி, 11:8 வாசிக்கலாம். சார் 9 வாசிங்கம்மா. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அல்லேலூயா. இந்த அற்புத அடையாளம் எல்லாம் எப்படின்னா, இது எல்லாமே தேவனால் நடந்தது. ஆமென். நம்ம செல்லிருப்பரா? இது ரிமோட்டா? இது சரி சரி.
என்ன சொன்னேன்? அவர் சொல்றாரு, ஜபத்தை அவர் முன் வைக்கல. ஜபத்தை முன் வச்சாரா? ஜபத்தை முன் வச்சாரா? எதை முன் வைக்கிறாருன்னா, தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார், எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுங்க, என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, ஆனால் எது எப்படி வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நான் முன்னே கொண்டு வந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த 56ல் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. அவர்கள் ஏகமாய் கூடி பதவியிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி தொடர்ந்து வருகிறார்கள். அவர் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, பாருங்க, இங்க தான் தப்பு பண்ணிட்டார். இங்க என்ன பண்ணிட்டாரு? இங்க என்ன பண்ணிட்டார் சார்? சார் என்ன பண்ணிட்டாரு? இந்த ஜபத்தை பார்த்துட்டு தான் ஆண்டவர் ரொம்ப யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னடா இந்த ஜனங்களுக்கு ஜபமே பண்ண வரல. ஆமென். ஆண்டவர் அழிக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்க வந்தார். ஆனால் தாழ முடியாத பிரச்சனைகளை இப்படி சொல்லிட்டார். பெரம்பூரில் நிறைய பேர் ஜப குறிப்பு கொடுப்பாங்க. என்ன ஜப குறிப்புமா? பாஸ்டர், எங்கள் வீட்டு எதிரில் இருக்கக்கூடிய சுந்தர் ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறான், சீக்கிரத்தில் அவன் கையை கால ஆண்டவர் எடுக்கணும். அவ்வளோ ஒரு நெட்டியூரன் அக்யூஸ்டான ஆண்டவர் கையை காலை எடுக்கவா வந்தார்? சொல்லுங்க. ரொம்ப டிசிப்ளின் கற்றுக்கணும். நம்ம வீட்டு வாசலில் யாராவது வண்டி நிறுத்தினா சண்டை, நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் துணி விழுந்தால் சண்டை, அக்கம் பக்கம் ஒரு உண்மையான பாசம், நெருக்கம், சமாதானம் இல்லை. ஆமே. வண்டி நிறுத்தத்துக்கெல்லாம் சண்டை போடாதீங்க சார், அது வேற இடத்துல போய் நிற்கும். ஒருத்தவனுக்கு பிரச்சனை பண்ணுறானா, ஆண்டவரே அவங்க குடும்பத்துக்கு சமாதானம் தாங்க, அவனை ரட்சியும், இவ்வளோதான். ஆண்டவரே அவனை நொறுக்கும், அவன் கையை காலை எட்டும், என் கண்ணுக்கு முன்னாடி அவன் பாடியா ரோட்டில் போகணும், அதெல்லாம் ஜபம் இல்லை. ஆமே. குடும்பத்தில் புருஷன் கூட ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும், சனியன் ஆண்டவரே அவன் ஜீவனை எட்டும், நீ பூ கூட வைக்க முடியாது அப்புறம். ஆமே. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணார். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இந்த ஏத்து வீட்டுக்காரன் ரொம்ப அந்த குணசேகர் ரொம்ப பிரச்சனையா அப்படியாட்டு இந்த பாஸ்டர் எடுத்து மைக் எடுத்துட்டார். ஆண்டவரை அந்த குணசேகரனை அது சீக்கிரத்தில் நிர்மூலமாக்கும், இந்த குணசேகரனை ஆண்டவர் தட்டி தூக்கும், ஆண்டவரை அவன் தலையை கட்டு போடும், ஆண்டவரை உடம்ப பீஸ் பீஸ் ஆக்கணும், ஆண்டவரை கர்த்தர் நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜெபம் பண்ணார். அந்த குணசேகர் என்ன பண்ணான்னு தெரியுமா? நல்ல ஷார்ப்பாக கத்தி எடுத்துன்னு இந்த பாஸ்டர் எடுத்து அந்த பைக்கில் டயரு, முன்னாடி டயரு, சீட்டு, கண்ணாடி எல்லாத்தையும் ஓச்சிட்டான், இடிச்சு போட்டான். உள்ளே வாங்குது 500 ரூபா காணிக்க, வெளியே 5000 ரூபாய்க்கு செலவு. இவர் வந்தவர் தள்ளினார, ஃபஸ்ட்டு சீட்டை பார்த்தா கிழிஞ்சிருக்குது, தள்ளினா 2 பக்கம் புஷ்குன்னு போயிடுச்சு, லைட்டு கண்ணாடியாக சிலியாக கிடக்குது. இவர் ஒன்றும் தலையை சொறிகிறாரு. இந்த அம்மா ஜபன் இடத்துல அம்மா கேட்டு, என்ன பாஸ்டர் வண்டி பிடிக்குது, இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி ஸ்டாண்டு போட்டு யோசித்து பார்க்குறாரு. பார்த்தா எப்படி தகவல் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி குணசேகர் இந்த மாதிரி பண்ணிட்டான். நேராக ஓட்டேரியில் போய் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு, ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. இப்போ இவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் அப்படிலாம் பண்ணேன் சார், இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை கேளுங்க. என்னையா உனக்கு அவருக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார். சரி, இந்த ஆள் என் பேரை சொல்லி என்ன சொன்னாங்க கேளு. என்னங்க சொன்னீங்க? தபார் சார், இந்த ஆள் மைக்கில் சொல்கிறான், என் தலையை எடுக்கணுமா, என் கையை காலை வெட்டணுமா, ரத்தம் சிந்தணுமா, சுடுகாட்டுக்கு சீக்கிரம் போகணுமா, என் குடும்பம் நடுத்தருக்கு வரணுமா, நான் இந்த ஆள் என்ன சார் பண்ண கேளுங்க சார். அந்த ஆளால் பாஸ்டால் வாயை திறக்க முடியல. அப்புறம் தான் தெரியுது இந்த அம்மா சொன்ன குணசேகர் இவன் தான் போலக்குது. உடனே போலீஸ் என்ன பண்ணோம், அவன் மேலே உள்ள கம்ப்ளைண்ட் வருது, போட்டால் சிஎஸ்ஆர் போட்டு இன்னும் பிரச்சனை பண்ண, இல்லை சமாதானமாக போகிறேன்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துட்டார். அந்த ஜபத்துக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஐயா நான் வரையா, நீ இனிமேல் வரவே மாட்டேமான். கொடுத்த காணிக்கு 500, இங்கே நடந்த செலவு 5000. அப்போ அவர் என்ன ஜபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரை என் வாய்க்கு நாவுக்கு காவல் வை ஆண்டவரை. அதனால் எதிர்த்து வீட்டுக்காரனோ அக்கம் பக்கம் வீடோ
ஒரு ஜபம்னா கூட அமைதலாக அவங்கள ரட்சிப்புக்கு உண்டான வேலையை பண்ணுங்க. கையை காலை எடுக்கிறது நம்ம ஆண்டவர் வேலை இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ நேர்த்தியாக ஜெபம் பண்ணுங்க, கரெக்டாக ஜெபம் பண்ணுங்க. தாவீது பண்ண சின்ன மிஸ்டேக் 7வது வசனம், அவரே கடைசியில் நம்ம பண்ண ஜெபம் சரியில்லைன்னு சொல்லி 8வது வசனத்துக்கு வந்துட்டார். அல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 3வது அதிகாரத்தில் 5வது வசனம். சங்கீதம் 3:5 எடுத்து வாசிங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விடுத்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். தூங்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேறு யாரையும் நினைக்காதீங்க. கணவனை நினைக்க, பிள்ளைகளை நினைங்க. ஆமென். தேவனை ரொம்ப அதிகமாக நினைங்க, யோசிங்க. அடுத்தது 6வது வசனம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 14,000 பேர்களுக்கு நான் பயப்படேன். ஏன் தெரியுமா? நான் உண்மை நினைக்கிறதுனால எனக்கு பிரச்சனை ஒன்றும் வராது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதனால வார்த்தை முக்கியம், ஜபம்தான் மேலே. அப்புறம் 7வது வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். சரி, எந்த தாடையில ஆண்டவர் அடித்தார்? எந்த தாடையை அவர் சொல்றார்? யாரை கரெக்டாக சொல்லுங்க. எந்த தாடைய பற்களை தாவீது சொன்னார்? சிம்சோனை நினைவு கூறுகிறார். ஆண்டவரே, கழுதையின் தாடையினாலே நீ 1000 பேரை கொண்டு குவித்திரே, சத்துருக்களின் பற்களை எல்லாம் நொறுக்கி போட்டீரே. ஆமென். அப்புறம் 8வது வசனத்தில் எப்படி முடிக்கிறார் பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்பதான் மூச்செல்லாம் விட்டுட்டு அப்படியே இடுப்புல கை வைக்கிறாரு. சேலா, இடைச்சொல். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்க்கலாம் ப்ளீஸ். எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி நாம் பார்த்து, நல்ல பிதாவே, வார்த்தை எனக்கு பிரதானம். ஆமென். வார்த்தை எனக்கு பிரதானம், ஜபமும் மேலானது. ஹல்லேலூயா. அவர் நம்பினார், கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்தார். இந்த 2 நிமித்தமாக பூர்ண ஆசீர்வாதத்தை தாவீது பெற்றார். ஆமென். யோபு சொன்னதை போல அவர் சத்தத்தை முழங்கம் பண்ணுகிறார். அவர் கிரகிக்கக்கூடாத அதிசயத்தை நமக்கு செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. எல்லாம் தட்டி ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரியதே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரியதே. மங்காத புகழ் உடல் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட கரந்தட்டி, கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய எல்லாம் சத்தத்தோடு எல்லா கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி
விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பாருள் வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அகன்றிடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆஹா ஆஹா, நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அகன்றிடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அனந்தனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல உற்சாகமா கரந்தட்டி. ஆமென். ஆதிநிலை ஏங்கிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வெந்தன் மனையாகும், சிலை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனில் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனில் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கிய வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாதே போற்றிய பாத பணிவோ. அநாதி தேவன் அடைக்கல்ல பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கல்ல பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாரும் நம்ம கையை தலைமையில கை வச்சுக்கோமா ப்ளீஸ். ஆண்டவரே, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் நான் எண்ணுகிறேன். சபைக்கு நான் தாமதமாய் வராதபடி சீக்கிரமாய் கடந்து வருவேன். உன்னதமானவரே, உயிருள்ள தேவனே, என்னை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த வேதம் எனக்கு தந்த வேதம். இந்த வேதம் எனக்கு நித்திய மகிழ்ச்சி. இந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்த நல்ல தெய்வமே, சபைக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் ஒன்று செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு முன்பாக ஒரு நீதிமானாய் பரிசுத்த ஒரு மனுஷனாய் நான் ஜீவிக்க ஆசைப்படுகிறேன். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உண்மையும் உத்தமமாய் நேரத்தோடு சபைக்கு வந்து ஒரு வாரம் கூட தவறாதபடி ஆவிக்குரிய கூட்டங்கள் எல்லாவற்றிலும் சபையில் நான் பங்கு பெறுவேன். தொடர்ந்து என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதியும், என் படிப்பின் ஸ்டடியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.